ஒரு ஊரில் ஒரு அம்மா ஸ்னேலும் ஒரு பையன் ஸ்னேலும் இருந்தாங்க. ஸ்னேல்னால் நத்தை. அந்த குட்டி நத்தையோட பேர் வந்து சுனு. இந்த சுனு ஒரு நாள் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவனோட எறும்பு நண்பர்களோட விளையாட போனான். அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த சுனு மேலே எறும்புகள்லாம் ஏறி ஏறி விளையாண்டுச்சு. அப்போது அந்த சுனு ஈ ஈ விளையாடுதீங்கடா, எனக்கு ஒரு மாதிரி குச்சமாக இருக்குடா, டீ 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 அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன சத்தம் தெரியுமா? அது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா காத்தோட சத்தம். அது பயங்கரமாக காற்றடிச்சு மரமெல்லாம் ஆடி இப்படி போகிறத பார்த்துட்டு, ஆ என்ன இப்படி காற்றடிக்குது, இப்படி மரமெல்லாம் கீழே போய் வருதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்து மிரண்டு அவன் பார்த்துட்டு இருந்தான். சுனு பயப்படுறத பார்த்த அவனோட எறும்பு நண்பர்கள், சரி நீ பயப்படாத, அது ஒன்றும் இல்லை, காற்று தான், நம்ம திரும்பவும் நம்ம விளையாடலாம் வான்னு சொல்லி அவனுக்கு தைரியம் கொடுத்து திரும்பவும் அவனை விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது திரும்பவும் பார்த்தா ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது என்ன சவுண்டு தெரியுமா? இப்படி பயங்கரமாக ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு. கேட்டோன்னே திரும்பவும் சுனு பயங்கரமாக ஒரு மாதிரி மிரள ஆரம்பிச்சிட்டான். சுச்சோ என்னடா இப்படி ஒரு சவுண்டு கேட்குது, ஐயோ பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவனோட எறும்பு நண்பர்களெல்லாம் வந்து, நீ பயப்படாத, நம்ம திரும்பவும் விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனை கூட்டிகிட்டு போய் விளையாட போனாங்க. இப்படி இவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது என்ன சவுண்டு தெரியுமா? இப்போ கேட்ட சவுண்டு என்னன்னா ஒரு மின்னல். பயங்கரமாக பளிச்சுன்னு வெளிச்சத்தோடு ஒரு மின்னல் வந்துட்டு போச்சா. சொன்னு ரொம்ப பயந்துட்டான். அப்போது திரும்பவும் எறும்பு நண்பர்கள் வந்து, ஐயோ இவன் என்ன எல்லாத்துக்கும் இப்படி பயப்படுறான், பயப்படாத சுனு வா நம்ம திரும்ப விளாடலான்னு சொல்லி திரும்பவும் அவனுக்கு தைரியம் கொடுத்து விளாடக்கூட்டி. இப்படி இவங்க விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மழைத்துளி வந்து அவன் மேலே பொத்துன்னு விழுந்துச்சு. விழுந்ததை பார்த்தோன்னே மேலே நிமிர்ந்து பார்த்தா பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி மழை பெய்ய ஆரம்பித்தோன்னையே அவனோட எறும்பு நண்பர்கள் எல்லாம் அவங்களோட வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. எறும்போட வீடு எது? புத்து